மெய்யழகன் திரைப்படத்தில் பச்சை கிளிகளுக்கு உணவளிக்கும் கதாபாத்திரத்தில் அரவிந்த் சாமி நடித்திருப்பார். அந்த வகையில் நிஜ வாழ்க்கையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் கடந்த 15 ஆண்டுகளாக பறவை மனிதராக சுதர்ஷன் என்பவர் வாழ்ந்து வருகிறார். யார் அந்த சுதர்ஷன், அவர் என்ன சேவையை பறவைகளுக்கு செய்து வருகிறார் என்பது குறித்து விரிவாக இப்போது பார்க்கலாம். மாதத்துக்கு உத்தரவு தான் பறவைங்களுக்கு உணவளிக்கிறோம். நம்ம பெரியவங்க வந்து சாப்பிட்றாங்கன்னு எனக்கு அது ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் நம்ம உணவளிக்கூடாது இவங்களுக்கு? இந்த இடமே ஜனவரி மாதத்தில் பறவைங்களுக்கான உகர்ந்த இடமா மாறும். ரொம்ப அழகாக இருக்கும். வந்து பார்க்குறவங்க ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சென்னை சிந்தாதிரிப்பேட்டைக்குள் நுழைந்தால் பறவை மனிதர் வீடு என்பதே சுதர்சனின் அடையாளமாக உள்ளது. காலையும் மாலையும் கொஞ்சம் கிளிகளின் சத்தமே இவரது வீட்டின் முகவரியாக உள்ளது. ஆரம்பத்தில் சில கிளிகளுக்கு உணவளித்த இவரது எண்ணமே தற்பொழுது ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு உணவளிக்கும் விசாலமாக மாறியுள்ளது. முன்னோர்களுக்கு உணவளிப்பதற்காக மாதம் ஒரு முறை உணவு வைக்கும் பழக்கத்தை வைத்திருந்தோம். நான் தினமும் பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம் என்று வீட்டில் உள்ள தானியங்கள், வேர்க்கடலைகள் முதலியவற்றை வைத்தேன். முதலில் காகம், குருவி அனைத்தும் வந்து சாப்பிட்டன. ஒரு நாள் மழை பெய்ததன் விளைவாக நீரில் அரிசி ஊறியிருந்தது. அதனை கிளிகள் விரும்பி சாப்பிட்டன. முதலில் 500 கிளிகள் வந்தன. தற்பொழுது தொடர்ச்சியாக ஜனவரி மாதத்தில் சுமார் 15,000 கிளிகள் வந்து சாப்பிட்டு செல்வதாக தெரிவிக்கிறார் சுதர்சன். நம்ம ஊர் கிளிங்க ஊர்ன அரிசியும் பழ வகைகள், சீசன் ஃப்ரூட்ஸ், அதுவும் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலைங்க, அதெல்லாம் சாப்பிடுதுங்க. பழ வகைகளும் இதெல்லாம் போடும்போது முதல்ல 500-1000 கிளிங்க வந்தது. அதுவே வருஷக்கணக்கில் 15 வருஷமாக போகிறதுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஒரு 15,000 கிளிங்க மேலே வரும். பந்தியாக வந்து சாப்பிட்டு போவாங்க. கல்யாணத்துக்கு எப்படி வந்து சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு போகிறாங்க. மரங்களும் இயற்கையான சூழலும் அழிந்து விட்டதால் போதிய உணவு இல்லாமல் சென்னையில் சுற்றி வரும் பறவைகள் இவரின் வீட்டில் அடைக்கலம் தேடி பறந்து வருகிறது. இங்கு வரும் 1000க்கும் மேற்பட்ட பறவைகளுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக உணவளித்து வருகிறார் சுதர்சன். மரங்கள் இல்லாததனால் பறவைகள் இங்கு உணவு தேடி வருகின்றன. இதுவரை 2000 மரக்கன்றுகளை நட்டு வைத்திருப்பதாகவும் கோவில் மற்றும் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் மரக்கன்றுகளை நட்டு வைப்பதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார் சுதர்சன். இயந்திரமயமான சென்னை வாழ்க்கையில் கடிகாரத்தோடு போட்டி போட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களிடையே பறவைகளுக்கு உணவளித்து அதனை பார்வையிடுவதற்காக பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதி அளித்து வருகிறார் இந்த பறவை மனிதர் சுதர்சன். ஜனவரி மாதத்துல தான் இந்த பறவைங்க அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி இந்த ஆறில் மீனுங்க இருக்கும். இந்த டேம்லாம் திறந்து விடும்போது மீனுங்க வரும். அந்த மீனை சாப்பிட்றதுக்கு மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ்லாம் வருவாங்க. இந்த இடமே ஜனவரி மாதத்தில் பறவைங்களுக்கான உகர்ந்த இடமா மாறும். ரொம்ப அழகாக இருக்கும். வந்து பார்க்குறவங்க ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மெய்யழகன் படம் பார்த்து தான் எல்லாம் அவேர்னஸாக இப்போ இங்கே வந்து மெய்யழகன் அரவிந்த் சாமி எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல படத்துக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க நிறைய பேர். அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்குது. ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறேன். பறவைங்க வாழணும், விலங்குகள் வாழணும். அவங்க தான் நிறையா மரங்கள் நடுவாங்க. இந்த மரங்கள் எல்லாமே, இந்த விதைகள் எல்லாமே அவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான். மெய்யழகன் திரைப்படம் வந்த பிறகு இங்கு பரவலாக மக்கள் வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பறவை காட்சிகளை பகிர்கிறார்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற தெய்வ புலவர் திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க தான் கண்ட ஆயிரக்கணக்கான பறவைகளுடைய காட்சியை தனக்கென்று ஒளித்து வைத்துக் கொள்ளாமல் தாராளமாய் பிறர் பார்க்க அனுமதியளிக்கும் பறவை மனிதர் சுதர்சனின் செயல் பாராட்டுதலுக்குரியது என்கிறார் கிளிகளை பார்வையிட வந்த பார்வையாளர் உமா மகேஸ்வரி. ஆக்சுவலி சாரோட இந்த parrot feeding வந்து நான் மெய்யழகன் படத்தில் பார்த்தேன். So it was really a wonderful scene when I saw Aravind Swamy sir on that screen.
ஸோ நான் நினச்சேன் இங்கே வந்து நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ கால் சுதர்ஷன் சார் அண்ட் புக் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ ஐ கேம் டுடே. மண்டே டு ஃப்ரைடே ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்கும் எல்லா ஐடி பீப்புள்ஸ்க்கும். அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சரோட கனெக்டான ஒரு விஷயத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டிங் ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும் ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ எல்லோரும் வந்து பார்த்து யூ கேன் enjoy this good environment which is in the heart of Chennai. பறவைகளுக்கு உணவளிப்பது குறித்து மெய்யழகன் திரைப்படத்தில் பார்த்ததாகவும் நேரில் வந்து இதனை காணலாம் என்று நினைத்து சுதர்சனிடம் தொலைபேசி வாயிலாக அனுமதி வாங்கி வந்திருப்பதாகவும் பல்வேறு மன அழுத்தங்கள் இருந்த நிலையில் இங்கு வந்த பிறகு மன அழுத்தம் குறைந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர் பார்வையாளர்கள். என்னோட பொண்ணு தான் இங்கே புக் பண்ணாங்க இன்றைக்கி 4 மணிக்கு. இங்கே வந்தால் நிறைய பேரட்ஸ் எல்லாம் நல்ல ஃபீடிங் சாரு சுதர்ஷன் சார் நல்லா இது பண்ணுறாங்க. எல்லாம் இது போட்டு வுட்டு பீசஸ் எல்லாம் வச்சு அதில் எல்லாம் இது பண்ணி பீனட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா கிளியெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா விளாடுறாங்க. ரிவர் சைடெல்லாம் நல்லா பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தோம். பேரட் சுதர்ஷன் இங்கே மெய்யழகன் படத்தில் வந்த சீன் இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னு. அதில் அவங்க காண்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி வரலாமான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இங்கே வந்தோம். எங்கேயும் இவ்வளோ பேரட்ஸ் பார்த்ததில்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க சொல்லியிருந்தாங்க 1 கிலோ அரிசியும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி. ஸோ வாங்கிட்டு வந்து கொடுத்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். இல்லை ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். அதனால் பறவை இப்போ வேறு எங்கேயாவது ஒரு பேர்ட் சென்ச்சுரி அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். கடைசி இங்கே பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பறவை வரும்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல. பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வரிகளை நினைவுபடுத்தும் விதத்தில் சென்னையில் மரங்கள் அதிகம் இல்லாத இன்றைய காலகட்டத்தில் மரங்களை நம்பி உயிர் வாழக்கூடிய பறவைகளின் உணவு தேவையை கருத்தில் கொண்டு தன்னுடைய வருமானத்தில் 80% பறவைகளின் உணவுக்காக செலவு செய்யும் பறவை மனிதர் சுதர்சன் நிஜ வாழ்க்கையின் மெய்யழகன் என பார்வையாளர்கள் பாராட்டுகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரவுடன் செய்தியாளர் ஐயப்பன்.